ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னீர் ஃப்ரைட் ரைஸ். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பன்னீர் நல்லா க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்துருக்கிறேன். தேவையான அளவு சால்ட், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ். இதை மேரினேட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணலாம். இது நல்லா எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. இதில் இப்போ நம்ம பன்னீர் எல்லாத்தையுமே சேர்க்கலாம். நல்லா எல்லா பக்கமுமே கோட் ஆகிற மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா அப்படியே திருப்பி எடுத்து விடுங்க. இப்போ தான் எல்லா பக்கமுமே ஈவனாக குக் ஆகும். இப்போ பாருங்கள், நல்லாவே ஓரளவு குக் ஆகிடுச்சு. இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன்ஸ் ஆயில் எடுத்துக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் சாப் பண்ணி வச்சுருக்கிற கார்லிக் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் எடுத்து அதுவும் சேர்த்துக்கலாம். ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் ஒரு க்ரீன் சில்லி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன், அதுவும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ ஒரு 1/2 கப் ஆனியன் சாப் பண்ணி எடுத்துருக்கிறேன், அதுவும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் சீக்கிரமே ஃப்ரை ஆகிறதுக்காக இதில் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் கேரட், பீன்ஸ், க்ரீன் கேபேஜ் எடுத்துருக்கிறேன் நான், அதுவும் சேர்த்துக்கலாம். கார்ன், இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. எல்லாமே 1/2 கப் எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஃப்ரை ஆக வேணாம், ஒரு 70 to 80% குக் ஆனால் போதும். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் சோயா சாஸ் எடுத்துக்கலாம். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த டிஷ்க்கு. 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் எடுத்துருக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் 1 கப் பாஸ்மதி ரைஸ் நல்லா பாயில் பண்ணி எடுத்துருக்கிறேன், இதையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா உதிரியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதையும் இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் இட்டு கலந்துக்கோங்க, அப்படின்னா தான் சாதம் கொஞ்சம் உடையாமல் நல்லாயிருக்கும். நல்லா கலந்தாச்சு. இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரையும் சேர்த்துக்கலாம். இதில் 2 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எம்மி ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.